டே 5 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்க. அதாவது வந்து ஒரு வேர்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அத வந்து அப்படியே ரிவர்ஸ்ல எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். இப்ப அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஏ, பி, சி இப்படி ஒரு 3 நம்பர் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கோட ஃபர்ஸ்ட் இதோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட லென்த் என்ன? 3. இதான் நம்பருக்கு வந்து இதான் வந்து லென்த். ஓகேவா? ஆனா, இப்ப இது ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ்ல தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்ப இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0, 1, 2. இப்ப இதோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கு? 2வா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? லென்த் மைனஸ் 1 அப்படி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அப்ப 2 அப்படின்றத கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இத வந்து லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே. ஆ அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன். வைல் ம் ஒருவேளை இந்த இது வந்து 0க்கு மேல இருந்தா, அதாவது லென்த் வந்து 0க்கு மேல இருந்தால், எனக்கு வந்து கடைசி நம்பர பிரிண்ட் பண்ணி காட்டு. லென்த்ல இருக்க நம்பர பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிர்றேன். பாருங்க. இப்ப ஏவோட அந்த லென்த்ல என்ன வேல்யூ இருக்கோ, அத எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்ட்டேன். இப்ப என்ன இருக்கு? ஏ ஆஃப் 2ல என்ன இருக்கு? சி அப்படின்றது இருக்கா? அது சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதணும். என்னன்னா, லென்த்த வந்து 1 குறைக்கணும். அப்ப லென்த் ஈக்குவல் டூ லென்த் மைனஸ் 1. இப்ப இது குறைச்சோம்னா என்ன ஆகும்? இந்த 2 வந்து 1ஆ மாறிரும். இப்போ 1ன்றதுல என்னவா இருக்கு? பி. அப்ப பி அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். அடுத்து 0வா மாத்தும் இது. இது நடந்தோனே இது 0வா மாத்திரும். 0ல என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணிரும். இப்ப இதையும் மாத்திட்டு -1 அப்படின்னு மாறும். அப்படி மாறும்போது நம்மளுக்கு வந்து மேல ஒரு கண்டிஷன் சொன்னேன்ல. 0க்கு மேல இருந்தா இதெல்லாம் செய்யும். ஓகேவா? அப்ப இது வந்து 0வோட அது கம்மியா இருக்குல்ல. அப்ப அது செய்யாது. இத விட்டே வெளிய வந்துரும். புரோகிராம் ஸ்டாப் ஆயிடும். இதான் வந்து நம்மளோட கண்டிஷன். இப்ப இதுக்கு நம்ம வந்து ஒரு புரோகிராம் எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து ஏ ஈக்குவல் டூ இன்புட்லயே வாங்கிக்கலாமா? இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங் டூ ரிவர்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ரிவர்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். இப்ப என்னன்னா யூசர்ட்ட வந்து அது ஒரு ஸ்ட்ரிங் கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து அதோட லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். லென்த் ஈக்குவல் டு பைத்தான்ல ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படி லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இத குடுத்து அந்த வேரியபிள் பேரு குடுத்துட்டோம் அப்படின்னா, அதோட லென்த் கண்டுபிடிச்சு இதுல வச்சுரும். நான் முன்னயே ஒண்ணு சொன்னேன். லென்த்தையே வைக்கக்கூடாது. லென்த்தோட ஒண்ணு கம்மியா தான் வைக்கணும். அப்ப லென்த் -1 ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப லென்த் -1 அப்படின்றத வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒயில் லூப் ஒண்ணு பண்ணும். ஒயில் எதுக்காக? அந்த லென்த் அப்படின்றது வந்து 0வா இருக்கணும். அப்படி இல்ல அதோட பெருசா இருக்கணும். அப்ப கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்றத போட்டுட்டேன். ஓகேவா? போட்டு இப்போ வந்து கண்டிஷன் குடுக்குறேன் பாருங்க. என்ன கண்டிஷனு? பிரிண்ட் அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்கணும். ஆ இப்ப வந்து ஸ்ட்ரிங்ன்னு குடுக்கறதுனா ஜிஎன்ஐஆர்டிஎஸ் அப்படின்றது இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? கடைசி நம்பர பிரிண்ட் பண்ணி காட்டணும். கடைசி நம்பர் பிரிண்ட் பண்றதுக்கோசரம் ஏ ஆஃப் லென்த்ல என்ன வேல்யூ இருக்கு? அந்த லென்த்த நான் இங்க பிரிண்ட் பண்ணி காட்டிக்க சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க லென்த்த நான் பிரிண்ட் பண்ணிட்டு, லென்த்த வந்து நான் வந்து ஒரு டிக்ரிமென்ட் பண்றேன். அப்ப லென்த் ஈக்குவல் டூ லென்த் மைனஸ் 1 அப்படி டிக்ரிமென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த புரோகிராம் முடிஞ்சது. ஓகே ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேக்குது. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, புரோகிராம் அப்படின்னு குடுக்குறேன். புரோகிராம் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து இங்க பாருங்க. ஒவ்வொரு லைனா வருது. இப்ப இந்த ஒவ்வொரு லைனா வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் ஒண்ணு போடணும். அப்ப என் ஈக்குவல் டூ இந்த சிம்பல் போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து லைனா வந்துரும். பாருங்க ரன் பண்ணிட்டு இங்க ப்ரோகிராம் அப்படின்றது போடுறேன். அப்படின்றத போட்டோம் அப்படின்னா எனக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கடைசியா இருக்கிறது எம், அடுத்து ஏ, அடுத்து ஆர், அடுத்து ஜி, அடுத்து ஓ, அடுத்து ஆர், அடுத்து பி வந்துருச்சா அப்படியே லைனா ரிவர்ஸ்ல வந்துருச்சு. இதான் வந்து சிம்பிள் டாஸ்க் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு. இன்னைக்கான கான்செப்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்கன்னா, அத எப்படி ரிவர்ஸ்ல மாத்துறது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கான கான்செப்ட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு செல்சியஸ் தெரியும்ல, ஒரு 35 டிகிரி செல்சியஸ் அது மாரி குடுத்துட்டோம் அப்படின்னா, அத வந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதே வந்து நம்ம மாத்தியும் பார்க்கலாம். ஃபாரன்ஹீட் குடுத்துட்டாங்கன்னா எப்படி செல்சியஸா பண்ணலாம் அப்படின்றதும் பார்ப்போம். இது நாளைக்கான ப்ராப்ளம்.